Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. நீங்கள் நல்லபடியாக ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது, சார் அதாவது நாங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார். அதாவது ரேங்க் லிஸ்ட் எங்களுக்கு வரப்போது, ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் போடணும்னு சொல்கிறாங்க சார். சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு நாங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணணுமா? எப்பயும் வந்து இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 5,000 வாங்கினாங்களே, அந்த 5,000 நாங்கள் பே பண்ணணுமா? இல்லை நாங்கள் வந்து SC ST கம்யூனிட்டியாக இருக்கோம், அப்போ வந்து நாங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணணும்? இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. அதே மாதிரி நிறைய பேர் யூடியூப்லேயும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரியா, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். தெளிவாக நீங்கள் பாருங்கள். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரிப்ரேஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட மேக்ஸ் மார்க்கு, ஃபிசிக்ஸ் மார்க்கு, கெமிஸ்ட்ரி மார்க், அதாவது கட் ஆஃப், அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டை வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் ரேங்க் லிஸ்ட். சரியா, அந்த ரேங்க் லிஸ்ட்டை நாங்கள் என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். ப்ரிப்பேர் பண்ணி முடித்த பின்னாடி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கவுன்சிலிங்கில் தான் தி அப்ளிகண்ட் வில் பி குரூப்டு பேஸ்ட் ஆன் தேர் ரேங்க் அண்டு ஈச் குரூப் ஆஃப் அப்ளிகண்ட் வில் பி அலோட் டு பி பார்ட்டிசிபேட் இன் கவுன்சிலிங் அக்கார்டிங் தயர் டர்ன். சரியா, உங்களோட மார்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி உங்களோட குரூப், அதாவது குரூப்பாக பிரிச்சுருவாங்க நம்மளே. அந்த கவுன்சிலிங் நம்ம கலந்துக்க போகிறோம். TNEA 2025 will have multiple rounds of counseling. அதுக்கப்புறம் the applicant has to log in into the TNEA portal by using his user ID and password. சரியா, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் வந்து என்ன கொடுக்கல அப்படின்னா, யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் என்ன பார்த்தா லாகின் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போன பின்னாடி நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கவுன்சிலிங் வில் பி கண்டக்டட் ஆன்லைன் இன் மல்டிபிள் ரவுண்ட் அஸ் பர் தி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் வில் பி பார்ட்டிசிபேட் இன் கரஸ்பாண்டிங் ரவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் their ரேங்க். அதுக்கப்புறம் தி லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் அப்ளிகன்ஸ் டு பி பர்டிகுலர் ரவுண்ட் வில் பி பப்ளிஷ் இன் TNEA போர்ட்டல். ஈச் ரவுண்ட் ஹேஸ் 4 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்டேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சாய்ஸ் ஃபில்லிங்கு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன் ஆஃப் தி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், ரிப்போர்ட்டிங் ஆஃப் தி காலேஜ் ஆர் TFC. சரியா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். ஆனாலும் இந்த இடத்துல எங்கேயுமே என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி அமௌண்ட் வந்து பே பண்ணணும். 5,000 இல்லை 3,000 இல்லை 1,000 நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணவே கிடையாது. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போர்ட்டலில் எங்கேயுமே நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிடும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சோன்னே ஒன்று நீங்கள் மூவிங் அப்வேர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் TFC சென்டர் போவீங்க. TFC சென்டரில் அவங்க எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அதை நீங்கள் பே பண்ணணும். இல்லை காலேஜை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா காலேஜ் போய் நீங்கள் அந்த அமௌண்ட்டை என்னன்னு சொல்லி பே பண்ண போகிறீங்க. அது வரைக்கும் நீங்கள் எந்த வித அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா, அதனால் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி நாம் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண மாட்டோம். இதை தெளிவாக பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.